வணக்கம். இந்த வரலாற்று விளக்க பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஆழமான, தனிப்பட்ட, அதே சமயம் ஒரு மாபெரும் சோகமான வரலாற்று காவியம்னு கூட சொல்லலாம். இது யாரும் இல்ல, நம்முடைய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. அதாவது நம்ம வ.உ.சி. அவங்களோட கதை தான். இது ஏதோ ஸ்கூல்ல படிக்கிற சாதாரண வரலாற்று பாடம் கிடையாதுங்க. தடுத்து நிறுத்தவே முடியாதுன்னு மார்த்தட்டிக்கிட்ட ஒரு மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்னு ஒரு தனி மனிதனோட அசாத்தியமான மன உறுதி, அவரோட வீரம், அதுக்காக அவர் கொடுத்த மிக கடுமையான விலை, இதையெல்லாம் பத்தின ஒரு விரிவான அலசல் தான் இது. சரி, இந்த தலைப்புக்குள்ள நாம இப்போ ஆழமா பயணிப்போம். ஒரு சாம்ராஜ்யம் ஒரு தனி மனிதனை முற்றிலுமாக அழிக்கணும்னு முடிவு பண்ணினா என்ன நடக்கும்? இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது வெறும் சிறை தண்டனையோட முடிஞ்சிட்ட விஷயம் இல்ல. ஒரு மனிதனோட அடையாளம், அவரோட வாழ்வாதாரம், உடல், உள்ளம், அவரோட கனவுகள், இப்படி எல்லாத்தையுமே வேரோடு சிதைக்கிற ஒரு திட்டமிட்ட காலனித்துவ பழிவாங்கல்னு தான் சொல்லணும். வ.உ.சி.யோட வாழ்க்கையில நடந்த அந்த அமைப்பு ரீதியான பழிவாங்கல் எப்படிப்பட்டது? அந்த அதிகார வர்க்கத்தோட கொடூரமான வன்மத்தை அவர் எப்படி எதிர்கொண்டார்? இதையெல்லாம் தான் நாம இன்னைக்கு ஆதாரங்களோட பார்க்க போறோம். முதல்ல அவரோட அந்த மாபெரும் எதிர்ப்பும் சுயாட்சி கொடியும் பத்தி பார்ப்போம். கொஞ்சம் பின்னோக்கி 1908ஆம் வருஷம் மெட்ராஸ் மாகாணத்துக்கு போவோம். அந்த சமயத்திலேயே வ.உ.சி. கப்பலோடிய தமிழன் அப்படின்னு மக்களால் ரொம்பவும் கொண்டாடப்பட்ட ஒரு தலைவரா இருந்தார். பிரிட்டிஷாரோட ஏகபோக கப்பல் வர்த்தகத்தை உடைக்கிறதுக்காகவே சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற சொந்த கப்பல் நிறுவனத்தை தொடங்கின ஒரு மாபெரும் துணிச்சல்காரர் அவர். இந்த பொருளாதார போர் பிரிட்டிஷாரை ஏற்கனவே ஆட்டம் காண வச்சிருந்தது. அப்போதான் 1908 மார்ச் மாசத்துல வ.உ.சி. ஒரு அதிரடியான அரசியல் நகர்வு எடுத்தார். தேசிய தலைவர் பிபின் சந்திரபாலோட விடுதலையை கொண்டாடவும் பிரிட்டிஷாரோட கண்ணுக்கு நேராகவே நம்ம சுயாட்சி கொடியை ஏற்றவும் அவர் முடிவு பண்ணினார். இது பிரிட்டிஷ் அதிகாரிகளை, குறிப்பா திருநெல்வேலி கலெக்டர் வின்ச கடும் கோபத்துக்கு ஆளாக்குச்சு. உடனே அவர் இந்த ஊர்வலத்துக்கு தடை விதிச்சார். ஆனா வ.உ.சி. இதற்கெல்லாம் பயப்படுறாளா என்ன? எந்த அதிகார மிரட்டலுக்கும் பணியாம அந்த தடையை மீறி மாபெரும் ஊர்வலத்தை நடத்தி காட்டினார். இந்த துணிச்சலோட விளைவு, மார்ச் 12ஆம் தேதி வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, அப்புறம் பத்மநாப ஐயங்கார், இந்த 3 பேரையும் தேச துரோக குற்றச்சாட்டுல பிரிட்டிஷ் அரசு கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. இப்போ சுப்பிரமணிய சிவாவை பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். வ.உ.சி.யோட மிக நெருங்கிய கூட்டாளி, அது மட்டும் இல்லாம ஒரு மாபெரும் பேச்சாளர் இவர். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் நடந்தப்போ வ.உ.சி.யும் சிவாவும் இணைந்து ஆற்றிய அந்த அனல் பறக்கும் பேச்சுகள் இருக்கே, அது வரலாறு காணாத ஒண்ணு. அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரண மக்களையும் தொழிலாளர்களையும் தட்டி எழுப்பிச்சு. பிரிட்டிஷாரோட பொருளாதார நலன்களுக்கு சம்மட்டி எடி கொடுத்த இந்த 2 பேரோட கூட்டணியை பார்த்து காலனித்துவ அரசு உண்மையிலே பயந்து நடுங்குச்சு. இவங்களோட பேச்சுகள் தொழிலாளர்களை ஒன்றிணைச்சு பிரிட்டிஷ் இயந்திரத்தையே ஸ்தம்பிக்க வச்சதுதான் இவங்க மேல பிரிட்டிஷ் அரசுக்கு அளவற்ற வன்மம் உருவாக ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. வ.உ.சி. மற்றும் சிவா கைதான செய்தி திருநெல்வேலி, தூத்துக்குடி மக்கள் கிட்ட ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவுச்சு. மக்களோட கோபம் ஒரு மாபெரும் கலவரமா வெடிச்சது. ஒரு அமைதியான கொண்டாட்டத்துக்காக திட்டமிடப்பட்ட நிகழ்வு தலைவர்களோட கைதால வரலாறு காணாத வன்முறையா மாறிடுச்சு. மக்கள் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. முனிசிபாலிட்டி கட்டிடங்கள், காவல் நிலையங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டுச்சு. இந்த மாபெரும் உள்ளூர் எதிர்ப்பை அடக்கிறதுக்காக காலனித்துவ அரசு மிக கொடூரமான வழிகளை கையாண்டது. காவல்துறையினர் ஈவிரக்கமே இல்லாம நடத்தின துப்பாக்கி சூட்டுல 4 பேர் பரிதாபமா கொல்லப்பட்டாங்க. பல பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. ஒரு சாம்ராஜ்யம் தன்னோட அதிகாரத்தை தக்க வைக்க எந்த எல்லைக்கும் போகும் அப்படிங்கிறத இந்த கலவரம் உலகத்துக்கே உணர்த்துச்சு. அடுத்து நாம பார்க்க போறது தேச துரோக குற்றச்சாட்டும் அதன் மேலான நீதித்துறையின் கோபமும். இதிலிருந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோட மனநிலையை நாம மிக தெளிவா புரிஞ்சிக்க முடியும். ஆரம்பத்துல வ.உ.சி.க்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? 2 ஆயுள் தண்டனைகள். அதாவது 40 வருஷம் அந்தமான் சிறைக்கு நாடு கடத்துற தண்டனை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் பேச்சுகளுக்காகவும் ஒரு அமைதியான ஊர்வலத்தை ஏற்பாடு செஞ்சதற்காகவும் ஒருத்தருக்கு 40 வருஷம் தண்டனை கொடுக்கறதுங்கிறது சட்டப்படியான நீதியா? கண்டிப்பா இல்ல. அது ஒரு சாம்ராஜ்யத்தோட அப்பட்டமான வன்மம் நிறைஞ்ச பழிவாங்கல். அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்துல செய்யப்பட்ட மேல்முறையீட்டுல இது 6 வருஷ கடுங்காவல் தண்டனையா குறைக்கப்பட்டது. ஆனா இந்த 40 ஆண்டு கால ஆரம்ப தண்டனையே சட்டத்தின் மூலமா வ.உ.சி.யை நிரந்தரமா ஒழிச்சுக்கட்ட பிரிட்டிஷ் அரசு எந்த அளவுக்கு தீவிரமா இருந்தது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா காட்டுது. நவம்பர் 1908 வெளிவந்த அந்த தீர்ப்போட ஒரு பகுதியை நாம இங்க ரொம்ப ஆழமா கவனிக்கணும். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கலகமாக மாறிய தேச துரோக பிரச்சாரத்தை நாம் இங்கு கையாளுகிறோம். கைது செய்யப்பட்டதால் ஏற்பட்ட கலவரங்களில் இழந்த அனைத்து உயிர்களுக்கும் குற்றவாளிகளே தார்மீக பொறுப்பு. இந்த வார்த்தைகள் சும்மா தற்செயலா எழுதப்பட்டவை இல்லைங்க. பிரிட்டிஷ் இந்திய நீதித்துறை வ.உ.சி.யை ஏதோ ஒரு சாதாரண அரசியல் எதிர்ப்பாளரா பார்க்கல. மாறா தங்களோட சாம்ராஜ்யத்தின் இருப்புக்கே ஒரு மாபெரும் அச்சுறுத்தலா அவரை உருவகப்படுத்தினாங்க. இனி இந்தியாவுல எந்த ஒரு குடிமகனும் சொந்தமா ஒரு நிறுவனத்தை தொடங்கவோ தன்னாட்சி கொடியை ஏற்றவோ துணியக்கூடாது. அதுக்கான ஒரு கடுமையான எச்சரிக்கையாவே வ.உ.சி.யின் மேல இந்த ஒட்டுமொத்த சட்ட அமைப்பும் ஏவப்பட்டது. காலனித்துவ சித்திரவதையின் நுகத்தடி. இது
வஉசியின் வாழ்க்கையில ஒரு இருண்ட அத்தியாயம். செக்கிழுத்த செம்மல். இந்த ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற வலி நம்ம கற்பனைக்கும் எட்டாதது. ஒரு நிமிஷம் கண்மூடி யோசிச்சு பாருங்க. கடல்ல மாபெரும் சுதேசி கப்பலை செலுத்தின அந்த மாலுமியோட கழுத்துல விலங்கு பூட்டப்பட்டு நுகத்தடி வைக்கப்பட்டுச்சு. ஒரு மாடு செய்ய வேண்டிய வேலைய கோயம்புத்தூர் அப்புறம் கண்ணனூர் சிறைகளோட சுட்டெரிக்கும் வெயில்ல அவர் செய்ய நிர்பந்திக்கப்பட்டார். அவர் கைகள்ல ரத்தம் கசிய கசிய அந்த பாரமான எண்ணெய் சக்கையை அவர் இழுத்தார். உயர்தரமான சிந்தனைகளும் அபாரமான வியாபார அறிவும் கொண்ட ஒரு தலைவனை மிருகத்தை விட கேவலமா நடத்துறதன் மூலமா அவமானப்படுத்தணும். இதுதான் பிரிட்டிஷாரோட நோக்கமா இருந்துச்சு. இந்த ஈவிரக்கமற்ற கடின உழைப்புக்கு நடுவுல அவருக்கு உணவா வெறும் சோளக்கஞ்சி மட்டும்தான் வழங்கப்பட்டுச்சு. இது அவரோட உடலை மட்டும் இல்ல, அவரோட ஆன்மாவையும் உடைக்க பிரிட்டிஷ் அரசு தொடுத்த ஒரு கொடூரமான உளவியல் போர். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இவ்ளோ கடுமையான உடல் ரீதியான சித்திரவதைகளுக்கு மத்தியிலையும் அவரோட மனம் சிறிதும் தளரவே இல்ல. இதுதான் அவரோட அசாத்தியமான உளவியல் வலிமையை காட்டுது. சிறையில பகல் முழுக்க மாடா உழைச்சு செக்கிழுத்து விட்டு ராத்திரியில தனக்கு கிடைச்ச சின்ன வெளிச்சத்துல ஆங்கில அறிஞர் ஜேம்ஸ் ஆலனோட படைப்புகளை தமிழ்ல மொழிபெயர்த்தார். மெய்யறிவு, மெய்யறம் போன்ற மிகச்சிறந்த தத்துவ நூல்களை படைச்சார். அது மட்டும் இல்லாம தான் அனுபவிச்ச அன்றாட துன்பங்களையும் சித்திரவதைகளையும் சிறையில் தவம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு ஆழமான நூலாக வடித்தார். உடலை சங்கிலியால பிணைக்கலாமே தவிர ஒரு மாபெரும் சிந்தனையாளனோட அறிவையும் கொள்கையும் எந்த சாம்ராஜ்யத்தாலும் சிறைப்பிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் உலகுக்கு ஆணித்தரமா உணர்த்தினார். அடுத்ததா மாலுமிக்கான பழிவாங்கல். வரலாற்று ரீதியா இது ஏற்படுத்தின தாக்கங்கள் என்னன்னு பாப்போம். வரலாற்று பதிவுகளின்படி பார்த்தா பிரிட்டிஷாரோட இந்த அடக்குமுறைகள் ஒரு முற்றுப்புள்ளியா அமையல. மாறா அது ஒரு பெரும் வன்முறைக்கான தொடக்கமா தான் அமைஞ்சது. வஉசிக்கு சிறையில அழிக்கப்பட்ட கொடூர சித்திரவதைகள், அப்புறம் அவர் பெருமையோடு தொடங்கின சுதேசி கப்பல் நிறுவனத்தின் அழிவு, இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்த திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் ஆஷ் மேல மக்கள் மனசுல தீராத வன்மம் உருவானது. இதுதான் முதல் படி. இதோட விளைவா வவ்வேசு ஐயர் மற்றும் பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற புரட்சிகர அமைப்பின் மூலமா வாஞ்சிநாதன் என்ற இளைஞருக்கு துப்பாக்கி சுடுற தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டுச்சு. இது 2ஆம் படி. இறுதியா 3ஆம் படி. ஜூன் 17, 1911 அன்று மணியாச்சி ரயில் நிலையத்துல வச்சு வாஞ்சிநாதனால் கலெக்டர் ஆஷ் சுட்டுக் கொல்லப்பட்டார். அமைதியா நடந்த சுதேசி இயக்கத்தை ஆயுதம் கொண்டு பிரிட்டிஷ் அரசு ஒடுக்கியது எப்படி தென்னிந்தியாவில் ஒரு மாபெரும் புரட்சிகர பழிவாங்கலை உருவாக்கி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அதிரச் செய்தது என்பதற்கு இது ஒரு தவிர்க்க முடியாத வரலாற்று எடுத்துக்காட்டு. ஒரு வீரனின் அந்திம காலம். அந்த மாபெரும் தலைவரின் இறுதிக் கட்டத்தை நோக்கி கடக்கிறோம். 1912ஆம் வருஷம் டிசம்பர் மாசம் வஉசி சிறையிலிருந்து விடுதலையானார். 1908ல அவர் சிறைக்கு போனப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரோட வழி அனுப்பி வச்சாங்க. ஆனா அவர் விடுதலையாகி வெளியே வந்தப்போ அந்த மாபெரும் நாயகனை வரமேற்க ஒரு சிலரை தவிர வேற யாருமே அங்க இல்ல. பிரிட்டிஷாரோட அடக்குமுறைக்கு பயந்து மக்கள் எல்லாம் ஒதுங்கி நின்னாங்க. ஒரு காலத்துல அவர் பெருமையோட நடத்தின சுதேசி கப்பல் நிறுவனம் 1911லேயே கலைக்கப்பட்டு அதோட கப்பல்கள் பிரிட்டிஷாருக்கே விற்கப்பட்டிருந்துச்சு. அவரோட வழக்கறிஞர் உரிமம் முழுமையா பறிக்கப்பட்டுச்சு. எந்த மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் தன் வாழ்க்கையே சொத்த இளமைய தியாகம் செய்தாரோ அந்த மக்களிடமிருந்து போதிய ஆதரவு இல்லாததால அவர் தன்னோட இறுதி நாட்கள்ல கடுமையான வறுமையின் பிடியில தள்ளப்பட்டார். ஒரு மனிதனோட வாழ்வாதாரத்தை ஒரு பேரரசு எப்படி அடியோடு அழிச்சது அப்படிங்கிறதுக்கான மிகச் சோகமான சாட்சி இது. ஆக இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்னவென்றால், இத்தனை இழப்புகளையும் கொடூரமான வறுமையும் சந்திச்ச பிறகும் அவர் தன்னோட கொள்கைகள்ல ஒருபோதும் சமரசம் செஞ்சிக்கவே இல்லை. 1920ல காங்கிரஸோட கல்கத்தா மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருந்தாலும் மகாத்மா காந்தியுடனான கருத்தியல் முரண்பாடுகள் காரணமா அவர் காங்கிரஸிலிருந்தே விலகினார். அவர் ஒரு சுதந்திரமான சிந்தனையாளரா இருந்தார். தனக்கு சரின்னு படாத எந்த ஒரு விஷயத்தையும், அது எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் சரி, கண்மூடித்தனமா பின்பற்றுவதை அவர் அடியோடு மறுத்தார். பிரதான அரசியலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டாலும் பல வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் தன்னோட வழக்கறிஞர் உரிமத்தை பெற்று சில காலம் எளிய மக்களுக்காக வாதாடினார். 1936இல் வறுமையிலேயே அவர் உயிர் பிரியும் வரைக்கும் அவர் யாருக்கும் தலைவணங்காத ஒரு மாபெரும் வீரராகவே வாழ்ந்து மறைந்தார். சுதந்திரத்தின் உண்மையான எடை இதுபோல பேரரசால் சிதைக்கப்பட்டவர்களின் பாடப்படாத தியாகங்களின் மீதுதான் தங்கியுள்ளதா? கப்பலோட்டிய தமிழன் வஉசி இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக கொடுத்த விலை நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒண்ணு. அவர் இழந்தது வெறும் செல்வத்தை மட்டுமல்ல, அவரோட இளமை, அவரோட அடையாளம், அவரோட முழுமையான வாழ்க்கை என அனைத்தையுமே இந்த மண்ணுக்காக அர்ப்பணிச்சார். வரலாறு அப்படிங்கிறது வெறும் தேதிகளும் நிகழ்வுகளும் இல்லைங்க. அது இது போன்ற ஒரு உயரிய கொள்கைக்காக தங்களை முற்றிலுமாக அழித்துக் கொண்ட மாபெரும் மனிதர்களின் கண்ணீரிலும் வியர்வையிலும் இரத்தத்திலும் எழுதப்பட்ட காவியம். இந்த பாடப்படாத தியாகங்களோட உண்மையான மதிப்பு என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான வரலாற்று விளக்கத்தில் சந்திப்போம். நன்றி.